காங்கிரஸ், விசிகா மற்றும் சில கட்சிகள் இருக்கு. இந்த அனைத்து கட்சிகளுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் அவர்களோட பேரை சொல்லி தான் வந்துட்டு இன்னைக்கு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்சி என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட கட்சி தலைவர் அப்படிங்கிற லெவலில் பேசுகிறாங்க. இன்னொரு கட்சி என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட ஜாதி தலைவர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அம்பேத்கர் வந்துட்டு ஒரு பொது தலைவர் அப்படிங்கிறத அவங்க எல்லாருமே மறந்துடுறாங்க. இன்னைக்கு அம்பேத்கரை வச்சு அரசியல் பண்ணக்கூடிய இந்த கட்சிகள் எல்லாம் அம்பேத்கருக்கு என்னென்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் தினேஷ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அம்பேத்கரை பற்றி அமித்ஷா அவர்கள் வந்துட்டு தப்பாக பேசிட்டாரு அப்படின்னு காங்கிரஸ் இன்னைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படி அவர் என்ன பேசினாருன்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர்னு அம்பேத்கர் பேரை சொல்கிறதுக்கு பதில் நீங்கள் கடவுள் பேரை சொன்னீங்கன்னா உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஒரு வார்த்தையை மட்டுமே வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணது இந்த காங்கிரஸ். ஆனால் இந்த காங்கிரஸ் அம்பேத்கருக்கு என்னென்ன பண்ணியிருக்குன்னு தெரியுமா? நாட்டின் முதல் அமைச்சரவையில் இருந்துட்டு அம்பேத்கர் விலகிறாரு. அது என்ன காரணம் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, தலித் மற்றும் பழங்குடியின மக்கள் விவகாரத்தில் நான் வருத்தத்தில் உள்ளேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து, அரசின் வெளியுறவு கொள்கையுடன் நான் முரண்படுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆர்டிகல் 370 எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில கோரிக்கைகளை வைக்கிறாரு. அதை எதையுமே இந்த அரசு வந்து நிறைவேற்றலை. அடுத்து, பிசி ராய் வந்துட்டு நேரு அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. அதில் அம்பேத்கரும் ராஜாஜியும் பதவி விலகினா நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு நேரு என்ன தெரிவிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ராஜாஜி விலகினா கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, ஆனால் அம்பேத்கர் விலகினா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அம்பேத்கர் பிறந்த இடத்துல ஒரு நினைவிடம் அமைக்கணும்னு இருக்கிற கோரிக்கையை கூட அந்த அரசு நிறைவேற்றினதில்லை. பாரத ரத்னா வருது பார்த்தீங்கன்னா 1955 நேருவுக்கும் 1971 இந்திரா காந்திக்கும் அவங்களே கொடுத்துக்கிட்டாங்க. ஆனால் அம்பேத்கர் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. 1990 காங்கிரஸ் அல்லாத ஆட்சியில் தான் வந்துட்டு அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கப்பட்டது. கம்யூனிஸ்ட் கட்சி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அம்பேத்கரையும் அரசியல் அமைப்பையும் நாங்கள் வந்துட்டு வெறுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காங்கிரஸோட அரசியல் கொள்கைகளை எதிர்த்ததுனால தன்னோட முதல் அரசியல் எதிரி அம்பேத்கர் அப்படின்னு சொல்லிட்டு நேரு தெரிவிச்சிருக்காரு. ஒரு முறை இல்லை, 2 தடவை அம்பேத்கர் வந்துட்டு தேர்தலில் ஜெயிக்கிற வாய்ப்பை இந்த கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் சேர்ந்து முறியடிச்சிருக்காங்க. 1952 அம்பேத்கரோட PA நாராயணன் அவர்களை நிப்பாட்டி அம்பேத்கரை தோக்க வச்சு அவமானப்படுத்துது இந்த காங்கிரஸ். சாவித்ரி அம்பேத்கர் வந்துட்டு ஒரு புக் எழுதியிருக்காங்க. அந்த புக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் S.A. டாங்கே வந்துட்டு அம்பேத்கர் தோத்து போகணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய நேரத்தை செலவழிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் வந்துட்டு ஒரு ஸ்லோகன் எழுதியிருக்காரு, யூ கேன் வேஸ்ட் யுவர் ஓட் பட் நெவர் மேக்ஸ் அம்பேத்கர் வின். நீ உன் ஓட்டை வேணால் வீணடிச்சுக்க, ஆனால் அம்பேத்கரை மட்டும் ஜெயிக்க வச்சிடாத அப்படின்னு சொல்லியிருக்காரு. 11வது பாடப்புத்தகத்தில் ஒரு கார்ட்டூன் இமேஜை வச்சு அம்பேத்கரை அவமானப்படுத்தியிருக்காங்க. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நத்தைக்கு மேலே அம்பேத்கர் உட்காந்துருக்க மாதிரியும் நேரு வந்துட்டு அம்பேத்கரை முதுகில் அடிக்கிற மாதிரியும், அந்த நத்தை தான் கான்ஸ்டுவன்சி, வேமா போ அப்படின்னு சொல்லி நேரு அடிக்கிறாராம். இந்த அம்பேத்கரை இப்படி அவமானப்படுத்தின இந்த காங்கிரஸ் இன்னைக்கு ஏன் இப்படி போர்க்கொடி தூக்குதுன்னு யாருக்குமே தெரியல. அடுத்து விசிகாவை பற்றி பார்ப்போம். விசிகாவோட தலைவர் திருமாவளவன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸை பற்றி நாடாளுமன்றத்தில் பேசப்பட்டது எல்லாமே காங்கிரஸுக்கு எதிராக வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லி பூசி மொழியிருக்காரு. 2012 அம்பேத்கரை அவமானப்படுத்தினதுக்காக இந்த காங்கிரஸையும் திமுகவையும் எதிர்த்து நாடாளுமன்றத்தில் போராடினவர் இந்த திருமாவளவன். அதை மறந்துட்டாரா என்னன்னு தெரியல. மக்கள் அக்கறையே கிடையாது, கூட்டணி கட்சிக்கு ஏற்ற மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு மக்கள் மத்தியில் பேசப்பட்டுக்கிட்டு வருது. திமுகவுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை கூட நடத்தினது இல்லை இந்த திருமாவளவன் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது திமுக அம்பேத்கருக்கு என்னென்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போமா? அம்பேத்கர் பெயரை சொல்லி ஊரை ஏய்க்கும் சுயநலக்காரர்கள் அப்படின்னு சொல்லி கருணாநிதி சொல்லியிருக்காரு. அது என்னன்னு தெரிலங்க. கருணாநிதி சொன்னால் அது கரெக்டு, அமித்ஷா சொன்னால் அது ரொம்ப தப்பு போல். அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தாழ்த்தப்பட்ட மக்கள் மேலே வரணும்னா அவர்களுக்கு வந்துட்டு கல்வியிலையும் ஆட்சியிலையும் பங்கு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த கொள்கையை எந்த விதத்தில் இந்த திமுக பின்பற்றுறதுன்னு எங்களுக்கு தெரியல. தாழ்த்தப்பட்ட சமுதாயம் தலித் மக்கள் வந்துட்டு ஊராட்சி மன்ற தலைவராகிறாங்க. அவங்க கொடியேற்றுறதுக்கு அனுமதி தரல இந்த அரசு. சேலத்தில் ஒரு தலித் இளைஞர் கோயிலுக்குள்ளே போனதுக்கு திமுக பிரமுகர் வந்துட்டு அவரை வந்துட்டு பயங்கரமாக கொச்சப்படுத்துகிறாரு, தாக்குறதுக்கு போகிறாரு. அவரை கட்சியிலேருந்து நீக்கிறாங்க. நீக்கிட்டு ஒரு 4 மாதம் கழித்து அவரை திருப்பி கட்சியில் சேர்த்துக்கிட்டாங்க. வேங்கை வயலில் குடிக்கிற தண்ணி டேங்கில் மலம் கலந்துருக்காங்க. அதுக்கு இந்த அரசு ஏதாவது நடவடிக்கை எடுத்துச்சா? 2 வருஷமாக அந்த கேஸுக்கு இழுவையிலேயே தான் போயிட்டுருக்கு. இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா திமுகவில் நடக்கிற சமத்துவம். சரி, இப்போ ஆரம்பித்த தாவேகா கூட ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் அந்த தலைவர் வந்துட்டு பங்கேற்கிறாரு. எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லி. அதில் என்ன சொல்கிறாங்க? ஜெய் பீம் ஜெய் பீம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெய் பீம்னா என்ன? ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான முழக்கம் தான் அந்த ஜெய் பீம்.
எல்லாருக்கான தலைவர் அம்பேத்கர்னு சொல்லிட்டு நீங்கள் ஏன் ஜெய் பீம்னா இங்கே சொல்கிறீங்க? அப்போ நீங்களே வந்துட்டு அம்பேத்கரை ஒரு ஜாதிய கட்டமைப்புக்குள்ளே தான் கொண்டு வர்றீங்க, அப்படி தானே? எப்படியோ மக்களாகிய நம்ம தான் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்துக்கணும். நன்றி, வணக்கம்.